என்ன சொல்றீங்க சாமி? இது எப்படி முடியும்? தெரியலம்மா. ஆனா ஸ்வேதம்மா போனுக்கு ஒரு கால் வந்தது உண்மை. அவங்க கிளவரா போனை என்கிட்ட கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. நானும் ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன். ஆனா அது வேற விஷயமா. நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தப்பி தவறிய நம்ம செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டை மீறி யாராவது இந்த விஷயத்தை மோப்பம் பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஸ்வேதாமாவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருமா. ஏய், எதுக்கு இங்க வந்த? அவசியம் சொல்லணுமா? ஏய், உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னலடி, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? நானும் அதுதான் கேட்டேன் மாப்ள. ஆனா அவ பதில் சொல்லவே இல்ல. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னோட புருஷனை தவிர உங்ககிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்க வேண்டியது இல்ல. ஏய், வாய முறி. இன்னொரு தடவை உன் வாயால என்ன புருஷன்னு சொன்ன, அதெல்லாம் நான் எனக்கே மறந்துட்டேன். நீங்க அப்படி சொல்லலாம் அசோக். ஆனா கட்டின தாலி இல்லைன்னு ஆயிடாது. நமக்குள்ள இருந்த காதல் இல்லைன்னு ஆயிடாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, பழகின விதம், நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் உள்ள உறவு எதுவுமே இல்லைன்னு ஆயிடாது. நிறுத்தடி. இன்னொரு தடவை நீ இங்க வந்த போடி. உன் மூஞ்ச கூட எனக்கு பார்க்க பிடிக்கல. மாமா, நீங்க பேசுறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எங்க அக்கா அப்படி என்ன தப்பு பண்ணான்னு நீங்க இது வரைக்கும் வாயை திறந்து சொல்லல. அப்படி உண்மையிலேயே அவ தப்பு பண்ணிருந்தாலும் மன்னிப்பு கேக்குறதுக்கு தயாரா இருக்கா. அதுக்கு நீங்க எந்த வாய்ப்பும் கொடுக்காம அவளை வேணான்னு ஒதுக்கி வைக்கிறது கொஞ்சம் கூட சரியா படல. இத பாரு, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். நீ இதுல தேவையில்லாம குறுக்க வராத, புரியுதா? எது மாமா சம்பந்தம் இல்லாத விஷயம்? எங்க அக்கா வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா அதுல நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. ஆமா, உரிமை இல்லன்னு ஆளுக்கு நல்லா பேசுங்க. எங்களுக்குள்ள இருந்த உறவையே நான் மொத்தமா தலைமொழிக்கிட்டேன்னு சொல்றேன். அதையே நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வாயை மூடுங்க அசோக். வித்யாவை வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க பாப்போம். அவ என்ன பண்ணா? ரீசன் இருக்கு அங்கிள், ஆனா நான் சொல்ல விரும்பல. சொல்ல விரும்பலன்றது சரியான பதில் இல்ல. நீங்க கரெக்டான ரீசன் சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போறதா இல்ல. ஏய், நாடகம் ஆடுறியா? மரியாதையா இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க வந்ததே அம்மாவுக்கு பிடிக்கல, அதுல 10 குறைக்கு இதுகளை வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மரியாதை கெட்டு போறதுக்குள்ள முதல்ல இவங்களை கூட்டிட்டு வெளியே போங்க. ஏய், எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரா? வாயை மூடிட்டு சும்மா. இது உங்க குடும்பம் இல்ல, இது என் வீடு. உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? சம்பந்தம் இல்லைன்னு நீ தாண்டி சொல்ற. நான் என்னைக்குமே அந்த மாதிரி சொன்னதில்லை. ஸ்வேதா உயிரோடு இருந்த வரைக்கும் அவளை எப்படியாவது சரி பண்ணி ஒழுங்கா வாழ வைக்கணும் தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். அதை கெடுத்ததும் நீதான், அவளை குட்டிச்சவர் ஆக்குனதும் நீதான், அவ வாழ்க்கையை நாசமாக்குனது நீ தாண்டி. அவ செத்து போனதுக்கு காரணமே நீ ஏத்தி விட்ட தாண்டி. வாய மூடுங்க. அவ செத்து போனதுக்கு காரணம் நான் இல்ல, இந்த வித்யா. இவ கூட சேர்ந்துட்டு அவளை சாகடிச்சது நீங்க. உங்க மொத்த குடும்பத்தையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஏய், உன்னால ஆனதை பாத்துக்கிடி. வித்யா, அசோக் இருக்கிற இடம் தான் உன் வீடுன்னு நீ சொன்ன. அவர் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே நீதாமா பாத்துக்கணும். அங்கிள், ஒரு நிமிஷம். அவ இங்க இருக்க கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். முதல்ல அவளை இங்க இருந்து கூட்டு போங்க. முடியாது அசோக், நான் இங்கதான் இருப்பேன். ஒண்ணு நீங்க என்னோட வரணும், இல்ல நீங்க இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். ரெண்டுத்துல ஒண்ணு ஏதாவது நடந்தே தீரணும். மூணாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க போறதில்ல. அப்படி சொல்லுக்கா. இத பாரு வித்யா, நீயும் என் பொண்ணுதான், ஸ்வேதாவும் என் பொண்ணுதான். அவளுக்கு இந்த வீட்டுல என்னென்ன உரிமை இருக்கோ அந்த எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. மாடியில உனக்கு ரூம் இருக்கு, நீ அங்க போய் தங்கிக்கலாம். இவங்க யாரால என்ன பண்ண முடியும்னு நான் பாக்குறேன்.
ஏய் நில்றி. மேல ஏற படியில காலை வச்ச காலை வெட்டிடுவேன். முடிஞ்சா பண்ணுங்க. ஏய் ஏய், அவ மேல கைய வச்ச அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பார், வித்யா இங்கதான் இருப்பா. அவளுக்கு துணையா வாசுகியும் கூட தான் இருக்க போறா. அவங்க 2 பேருக்கு பாதுகாப்பா நானும் இங்கதான் இருக்க போறேன். உன்னால ஆனதை நீ பாத்துக்கடி. வித்யா நீ போமா, வாசுகி நீ வா. என்ன இது? என்னம்மா இது? போறேன். என்ன பண்ண? இந்திய அணி 3வது முறையாக வெற்றி. அண்ணே இந்தன காஃபி. மத்தியானத்துக்கு என்னென்ன பண்ணட்டும்? நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட போறேமா. கல்யாணி, கல்யாணி எங்கம்மா காலங்காத்தால பேக தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? எங்கேயோ போறேன். உங்களுக்கு என்ன அதை பத்தி? ஏமா கல்யாணி, இது என்னமா பதில் இது? ஒரு குடும்ப பொண்ணு பேசுற பேச்சே இது? உன் புருஷன் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சீக்கிரமா எந்திரிச்சு வெளியில போயிட்டான். நீ இப்படி பேக் எடுத்துட்டு கிளம்புனா என்னமா அர்த்தம்? ஆபீஸ் போனா ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போவ. இது என்னமா டிராவல் பேக்? இதை தூக்கிட்டு ஆபீஸ் போவ? வெறுப்பேத்தாதீங்க சித்தப்பா. எனக்கு இந்த வீட்ல இருக்க சுத்தமா பிடிக்கல. நான் வீட்டை விட்டு போறேன். தப்புமா, இந்த மாதிரி பேசுறதே தப்பு. இப்படி ஒரு நினைப்பு உனக்கு வந்ததே எல்லாத்தையும் விட பெரிய தப்பு. அப்படி என்ன இங்க உன்னால இருக்க முடியாத நிலைமை வந்துருச்சு? எனக்கு பிடிக்கல அத்தை. இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல. என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இல்ல. நான் சொல்ற நியாயத்தை கேக்குறதுக்கு இங்க யாருமே தயாரா இல்ல. என்ன ஒரு புழுவை விட கேவலமா உங்க புள்ள நடத்துறாரு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இன்னும் இந்த வீட்ல இருக்கணும்? ஐயோ வேண்டாமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம். எந்த வீட்ல மாமியார் மருமக சண்டை வராம இருந்திருக்கு? என்னதான் சண்டை போட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாலும் திட்டிக்கிட்டாலும் அது இந்த வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம்மா. இத பாரு, நீ இப்படி பேக தூக்கிட்டு வெளியில போனா பாக்குறவங்க 4 பேர் காரி துப்புவாங்கம்மா. காரி துப்புனா அனுபவிங்க, அவமானப்படுங்க. நானா வேணாங்கறேன்? இப்ப கூட என் ஃபீலிங்ஸோ என் கஷ்டமோ உங்களுக்கு பெருசா இல்ல. உங்களுக்கு வரப்போற அவமானத்தை நினைச்சுதான் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. ஏமா கல்யாணி, அவமானம் ஆள் பார்த்தாம வரும். இந்த வீட்டுக்கு ஒரு அவமானம்னா மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து தனமா எல்லாம். எனக்கு தேவையே இல்ல. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தனா பைத்தியம் புடிச்சு தலை வெடிச்சு செத்துருவேன். நான் போறேன். வேண்டாமா வேண்டாம். அந்த பெங்களூர் வேலை விஷயமா தான் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கன்னா நான் அவன்கிட்ட பேசுறேம்மா. இப்ப என்ன, கொஞ்ச நாள் நீ அவன் கூட தனியா போய் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே? பரவாயில்லம்மா, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவரை விட்டு வெற்றி கிட்ட பேச சொல்றேன். அவர் சொன்னா அவன் கேப்பாமா. ஆள விடுங்க சாமி. உங்க புள்ளைய பிரிச்ச பாவ எனக்கு வேண்டாம். அவர் உங்க கூடவே இருக்கட்டும். கடைசி வரைக்கும் அம்மா அம்மான்னு உங்க புடவை முந்தானி பிடிச்சு உங்க கூடவே சுத்தி வரட்டும். நீங்களும் என் புள்ள புள்ளன்னு கொஞ்சிக்கிட்டே இருங்க. நான் இனிமே உங்க 2 பேருக்கு நடுவுல நிக்க மாட்டேன். என்ன என் வழியில விடுங்க. எக்கேடோ கெட்டு போங்க. நான் வரேன். கல்யாணி சொன்ன கேளுமா. அம்மாடி, கல்யாணி நில்லுமா. இது வெற்றி இல்லாத நேரத்துல போறேன்னு சொல்றியேம்மா. அது பாரு, கல்யாணி நான் சொல்றத இங்க. ஐயோ அண்ணே, என்னது விவகாரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இது பாருண்ணே, நீ முதல்ல வெற்றிக்கு போன போடு. அவன் எங்க இருக்கான்னு கேளு. அவன் எங்க இருந்தாலும் உடனே இங்க வர சொல்லுனே. சரிமா சரிமா, இருமா, வெற்றிக்கு போன் பண்றேன், இருமா. டேய் வெற்றி, மாப்பிள்ள நீ எங்கடா இருக்க? ஏய் நில்றி. மேல ஏற படியில காலை வச்ச காலை வெட்டிடுவேன். முடிஞ்சா பண்ணுங்க. ஏய் ஏய், இங்க பார், வித்யா இங்கதான் இருப்பா. அவளுக்கு துணையா வாசுகியும் கூட தான் இருக்க போறா. அவங்க 2 பேருக்கு பாதுகாப்பா நானும் இங்கதான் இருக்க போறேன். உன்னால ஆனதை நீ பாத்துக்கடி. வித்யா நீ போமா, வாசுகி நீ வா.
சொல்லு ஸ்வேதா. என்னம்மா நடக்குதுங்க? நடந்ததெல்லாம் பார்த்தல. பார்த்ததுனாலதான் நான் ஃபோன் பண்ணேன். என்ன வேலை இதெல்லாம்? அவங்க எதுக்காக இப்ப வீட்டுக்குள்ள வந்தாங்க? என்னால ஒண்ணுமே பண்ண முடியலமா. உங்க அப்பா அவளுங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல உட்காந்து அலட்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள எப்படி வெளியில அனுப்புறதுன்னு தெரியல. என்ன மம்மி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம வீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு அராஜகம் பண்ணுவாங்க. கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளாம ஏன் கிட்ட புலம்பிட்டு இருக்க? என்னால முடிஞ்சதை நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டுக்கு நீ இங்க இருந்த. நீ இல்லாதப்ப தனியா நான் என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா என்னடானா நீ என் பொண்டாட்டி, இது என் வீடுன்றாரு. அவ என்னடானா அசோக் இருக்கிற இடத்துலதான் நானும் இருப்பேங்கிறா. சட்டப்படி அவர்தான் என் புருஷன், இல்லன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலான்றா. என்னதான் பண்ண சொல்ற? சாமி அங்கிள் என்ன பண்றாரு? அவர் தனியா என்ன பண்ணுவாரு? உன்னை கவனிப்பாரா, என்ன கவனிப்பாரா, இல்ல பிரச்சனையை கவனிப்பாரா? எல்லாத்தையும் கலந்து கட்டி ஏதோ பண்ணிட்டு தானே இருக்காரு. இது பாருங்க மம்மி, அவங்க அந்த வீட்ல இருக்க கூடாது. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நல்லது கிடையாது. எனக்கு மட்டும் அது தெரியாதா? நான் என்ன வெத்தலை பாக்க வச்சு அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். சனியம் பிடிச்சதுங்களை எப்படி வெளியில துரத்துறதுன்னு நானே தவிச்சிட்டு இருக்கேன். எப்படியாவது துரத்துங்க மம்மி, இது ரொம்ப சீரியஸான விஷயம். நம்ம பண்ற பிளே இந்த உலகத்துல யாருமே இதுக்கு முன்னாடி செய்யாத பயங்கரமான பிளே. கரணம் தப்புனா மரணங்கிற லெவல்ல தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அசோக் டோட்டலா நம்ம சைட் சாயிற விஷயத்துல அந்த வித்யா ஏடா கூடம் பண்ணான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு அவளை முதல்ல வெளியில அனுப்புற வழிய பாருங்க. ஒரு நாள் கூட அவ அந்த வீட்ல இருக்க கூடாது. சரிடி, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா மாப்ள, எங்கடா போய் தொலைஞ்ச? உன் பொண்டாட்டி துணிமணி எல்லாம் பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருந்துடாடா. மா என்னாச்சுமா? நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறாடா. அவளுக்கு இந்த வீட்ல இருக்க பிடிக்கலையா. இங்க இருந்தா நான் உன் மேல காட்டுற பாசத்தை பார்த்து அவளுக்கு தலை வெடிக்குதான். என்னென்னமோ பேசுறாடா. என்னால தாங்க முடியல வெற்றி. ஐயோ அம்மா, கொஞ்சம் அளவா நிதானமா சொல்லுமா. அழாம எப்படி இருக்க முடியும்? நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்க பிடிக்கலன்னு பொட்டிய தூக்கிக்கிட்டு வெளியில போனா பாக்குறவங்க 4 பேர் காரி துப்ப மாட்டாங்க? மத்தவங்களை விடுறா, எனக்கு என்ன தோணும்? மருமகளை சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்லாதவளுக்கு புள்ளைக்கு கல்யாணம் பண்ற நினைப்பு மட்டும் எப்படி வரும்னு என்ன பார்த்து நானே கேள்வி கேட்டுக்கணும்னு தோணுதுடா. மா போதுமா, அவதான் லூசா ஏதோ பண்ணிட்டு இருக்கானா, நீ வேற ஏதோ பேசிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க. கல்யாணி எங்க இருக்க? எங்கேயோ இருக்க. உங்களுக்கு என்ன அதை பத்தி? நீங்க உங்க அம்மா கூட தானே இருக்கீங்க, சந்தோஷமா இருங்க. அப்படியே இருங்க, என்னன்னைக்கும் அப்படியே இருங்க. வேணா கல்யாணி, என்ன வெறுப்பேத்தாத. எங்க இருக்குன்னு சொல்லு. நீ ஆனா உங்க அம்மா வீட்டுக்கு போல, அது எனக்கு நல்லாவே தெரியும். உடனே அங்க போக முடியாது. ஆமாங்க, என்னால எங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா எங்க அம்மா என்ன உள்ள சேர்க்க மாட்டாங்க. அட்வைஸ் பண்ணி என்ன சாவடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நீங்க அங்க எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கீங்க. அதனாலதான் நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டேன். எந்த ஃப்ரெண்டு? எங்க இருக்கா வீடு? அது எதுக்கு உங்களுக்கு? நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நீங்க வந்து என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது இனிமே நடக்க போறதே இல்ல. ஏய் லூசாடி, நீ ஃப்ரெண்ட் வீட்டுல எத்தனை நாள் தங்குவ?
ஃப்ரெண்டு வீட்ல ரொம்ப நாள் தங்க முடியாதுன்னு எனக்கு தெரியுங்க. நான் லேடிஸ் ஹாஸ்டல்ல ரூம் பார்த்துட்டேன். 2 டேஸ் என் ஃப்ரெண்டு வீட்ல தங்குவேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ரூம் கிடைச்சிரும். நான் ஹாஸ்டல்ல தங்கி அங்க இருந்து வேலைக்கு போவேன். வேணா கல்யாணி, வெறுப்பேத்தி சந்தோஷப்படாத. இங்க உனக்கு என்ன குறானு வீட்டை விட்டு வெளியே போயிருக்க? ஏய், எங்க அம்மா உன்னை அடிச்சாங்களா இல்ல கொடுமை பண்ணாங்களா? என்ன பண்ணாங்கன்னு போயிட்ட? ஆமா, எதுக்கு அவங்களை வெறுக்கிற? நான் உங்க அம்மாவை வெறுக்கலங்க. ஆனா நான் உங்களை ரொம்ப அதிகமா நம்பிட்டேன். அதை விட அதிகமா விரும்பிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏய், இங்க பாரு, என்ன வந்தாலும் வீட்டுல வந்து பேசிக்கலாம். முதல்ல வீட்டுக்கு கிளம்பி ஒரு வழி பாரு. வரமாட்டேங்க. என் புருஷன் கௌரவமா ஒரு வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணுங்கிறது என்னோட கனவு. அதே மாதிரி உங்களோட நான் தனி கொடுத்துன போகணுங்கிறது என்னோட ஆசை. இத நான் ஒளிச்சு மறைச்சு பேச விரும்பல. இதுக்கு அர்த்தம் உங்க அம்மாவை எனக்கு பிடிக்கலங்கிறது இல்ல, உங்களை எனக்கு அளவுக்கு அதிகமா பிடிக்கும்னு தான் நீங்க அர்த்தம் எடுத்துக்கணும். நீ சொல்றது எனக்கு எல்லாமே புரியுது கல்யாணி. ஆனா என்னால பெங்களூருக்குலாம் போக முடியாது கல்யாணி. இங்க பாரு, இப்பயே சொல்றேன், இதே ஊர்ல ஏதோ ஒரு கம்பெனில வேலை தேடிட்டு போறதா இருந்தாலும் ரெடி. ஆனா இதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு ஹாஸ்டல்ல போய் தங்குறேன்னு சொல்ற பத்தியா, எனக்கு சுத்தமா பிடிக்கல கல்யாணி. என்னால வேற என்னங்க பண்ண முடியும்? உங்களை நான் கம்பல் பண்ணா அதோட நீங்க என்ன வேலைக்கு போக விட மாட்டீங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. எனக்கு வேலை முக்கியங்க. என்னோட சுய கௌரவம் எல்லாத்தையும் விட எனக்கு முக்கியம். அதை என்னால யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அடி பாவி, ஏன் இப்படி அபாண்டமா பேசுற? உன்னை யாரு வேலைக்கு போகணும்னு சொன்னது? பாத்தீங்களா, கோபத்துல நீங்க பேசினதே உங்களுக்கு ஞாபகம் இல்ல. உங்களை நான் பெங்களூர் வேலைக்கு கம்பல் பண்ணா பதிலுக்கு நீங்க என்னையும் வேலைக்கு போக விட மாட்டீங்கன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? ஐயோ, அது ஆத்திரத்தை பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காது கல்யாணி. நான் ஆத்திரத்துல பேசலங்க, நல்ல நிதானமா யோசிச்சுதான் பேசுறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த பெங்களூர் வேலையை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க பெங்களூருக்கு என்னோட வர தயாருனா எனக்கு கால் பண்ணுங்க. நான் கிளம்பி வீட்டுக்கு வந்து சேரேன். இல்லன்னா என்ன இப்படியே விட்டுருங்க. இதுதான் என் முடிவு. கல்யாணி, கல்யாணி, என்னதாண்டா சொல்றா? வெளியே போயிடுறேம்மா. வெற்றி, டேய் மாப்ள வந்துடுறேன் மாமா. ஏய், என்ன நின்னுட்ட? மாலினி என்னாச்சு? மூச்சு ரொம்ப வாங்குது மாமா, என்னால முடியல. மாலினி நின்னா மாட்டிப்பா மாலினி, சீக்கிரம் வா. என்னால முடியல மாமா. ஏய், வாடா. வராங்க பாரு. வா. ஏய், சீக்கிரம் வா. டேய், நீ அப்படி போடா, நான் அப்படி போறேன். ஏய், வேண்டாம், போயிடு. ஏய், சொன்னா கேளுடா, விட்டு போயிடு. ஏய், ஏய், ஏய். ஏய், மாமா,
சிறு வயதில் நீ கேட்ட சாத்தான் கதையின் நிஜம் நான். சுத்தமா நம்பிக்கையில எனக்கு இது மேல சீரியஸா நம்பிக்கை இல்லைனா டோன்ட் டூ திஸ்.